அடைகிறான். மனிதன் வந்து கேட்க கேட்க என்ன செய்வான்னா கோபம் அடைவான். திருப்பி திருப்பி வந்துட்டு கேட்டு கிடக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவன் அப்படி அல்ல. திரும்ப 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 கேட்க 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 ரப்புல் ஆலமீனுடைய உள்ளம் வந்து குளிர்ந்து போகுது. சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கேட்டனமோ வசதி வாய்ப்பு ஒருத்தன் கேட்குறான், அல்லாஹ்விடத்தில் எனக்கு பரக்கத்தை கொடு, ரஹ்மத்தை கொடுன்னு கேட்குறான். கேட்டுக்கிட்டே இருக்கிறான். கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு அதை எதிர்பார்க்கவும் செய்கிறான். எப்போ வரும் வசதி வாய்ப்புன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்படி எதிர்பார்க்கிறத ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதுதான் வணக்கங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வணக்கங்களில் சிறந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா புரியணும். ஒருத்தன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னால் துவாவை கேட்டுக்கிட்டே தான் இருப்பான், அப்படி தானே?